சுட்டுமிழி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. யாருக்கெல்லாம் சுடர் தான் தன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு சீக்கிரம் தெரிய வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வர எபிசோடில் சண்முகம் என்ன நினைக்கிறான்னா, அபிக்கு பிறந்தநாள் அதுமா கேக் வெட்டியாச்சு, நீ அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரதான் நல்லது அப்படின்னு சண்முகம் நினைக்கிறாரு. சண்முகமும் தன்னோட தங்கையான அபிக்கிட்ட, என்னம்மா அபி, பிறந்த நாளுக்கு கேக்கும் வெட்டியாச்சு, இனி அடுத்ததான் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தால் தானே நல்லாயிருக்கும், இனி வர நாள்லையாவது நீ சந்தோஷமாக இருக்கணும்ல அபி, அதுக்கு சாமியோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணும், அதனால் வா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியே கூப்பிட்றாரு சண்முகம். உண்மைதானா, ஏதாவது எனக்கு ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கேன், இனி என் பிறந்த நாள் அதுமா சாமி கிட்ட ஆசீர்வாதமாவது வாங்கிட்டு வந்தால் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவும் சண்முகத்திட்ட சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் சரிம்மா அபி, வா நம்ம கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் தான் சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா நான் வரவேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் இல்லாமையா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் எல்லாரையும் கிளம்பி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் ஒரு எதிர்பாராத சூழ்நிலை நடக்குது. அந்த இடத்த தவிர்ப்பாங்களா அபிநயா அப்படின்றதா இனி வர எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. சண்முகம் அபிநயாவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்க தருணத்தில் தான் வெற்றி சுடரை பார்க்குற சூழ்நிலை அமைய போது. அந்த இடத்துல அபிநயா எப்படி சுடரை மறைக்க போகிறாங்க அப்படின்றது தான் இனி அடுத்தடுத்த எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இது ஒரு பக்கம் இருக்க, சும்மாவே சரளா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு இந்த வீடாவது சொந்த பேரில் நம்ம பேரில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவளையும் இவ பொண்ணையும் நம்ம எதுக்கு பார்த்துக்கிறோனோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க சரளாவுக்கு இனி வெற்றி தான் சுடரோட அப்பான்னு தெரிஞ்சால் சும்மா இருப்பாங்களா சரளா? கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அபிநயாவையும் சுடரையும் அபிநயாவோட ஹஸ்பண்டான வெற்றி கிட்ட சேர்க்கணும், அப்போ தான் நம்மளுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரளா. இது ஒரு பக்கம் இருக்க, சுடர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா என்னோட அப்பா வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இவங்க எல்லாரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது தான் வெற்றியை எதிர்பாராத விதமாக யார் பார்த்துறான்னா அபிநயா பார்த்துறாங்க. இந்த தருணத்தில் தான் அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வெற்றி சுடரை பார்க்கக்கூடாது, சுடருக்கும் வெற்றியை பற்றி எந்ததுமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதுவுமே நம்ம சொல்ல முடியாத தருணத்தில் தான் இருக்கோம். ஏன்னா நம்மளை கூட வந்திருக்குது நம்ம அண்ணியும் கூட வந்திருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது தெரியக்கூடாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், எதுனாலும் தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அபி. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா தன்னோட அண்ணன்கிட்ட, அண்ணா கொஞ்சம் கவனி, அங்கே பாரு வெற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்ல, இந்த இடத்துல தான் சண்முகம் என்ன சொல்கிறாரு, ஆமாம்மா அபியை வெற்றி இருக்கான், இந்த இடத்துல சுடரை பற்றின விஷயம் கண்டிப்பாக வெற்றிக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பார்த்தா இங்கே சரளா ஒருத்தி இருக்காளே, இவ ஒன்றுமே செய்ய விட மாட்டா, ஏன் எதுக்கு அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்பாளே, எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு சண்முகம். சண்முகமும் தன்னோட தங்கையான அபிட்ட, அபிமா கண்டிப்பாக என்னால் சமாளிக்க முடியாது, யாரை வேணாலும் சமாளிச்சிடலாம், உங்கள் அண்ணியை சமாளிக்கவே முடியாது, நம்ம எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது உங்கள் அண்ணி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவா, இது தெரியாமல் நடந்துக்கிறோம்னா நீ தான் ஏதாவது யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. அப்போ அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ நம்ம தான் ஏதாவது பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பி போனால் தான் வெற்றி கண்ணில் சுடர் படமாட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அபிநயா என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணா நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சுடரை தெரியாமல் கூப்பிட்டுட்டு வர மாதிரி கிளம்புறாங்க. அந்த தருணத்தில் தான் சண்முகம், சரிம்மா அபி நீ பார்த்து வாங்க, நாங்கள் முன்னாடி போய் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. சரியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அபியமா கூப்பிட்டுட்டு அபிநயா கிளம்புறாங்க. இந்த இடத்துல தான் சுடர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏம்மா இப்போ மாமா கூட போகாமல் இப்போ என்னை தனியாக கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிட்ட. இந்த தருணத்தில் தான் அபிநயா சுடர்கிட்ட சமாளிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக சுடர்கிட்ட ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுடர், இப்போ நம்ம பின்னாடி போனால் மாமா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நாம் இவங்களுக்கு முன்னாடி போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் சொல்லி தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க போகிறாங்க. ஓ அப்படியாமோ, கண்டிப்பாக நம்ம மாமாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவான அபி சொன்னதையும் சுடர் நம்பிடுறாங்க. ஆனால் நம்ம வெற்றி தான் ரொம்பவே உஷாராக இருக்கிற கேரக்டர், அதனால கண்டிப்பாக அபிநயா தப்பவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுபடியே நடக்க போகுது. எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா வெற்றி கண்ணில் சண்முகம் மாட்டிறாரு. இருந்தாலும் வெற்றி எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காரு. ஏன்னா
சண்முகம் கூட இருக்கிறது யாருன்னா சரளா இருக்காங்க, அவங்க குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்றது காரணத்துக்காடி வெற்றியோ எதுவுமே காமிச்சிக்காமல் இருக்க போகிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சண்முகம் என்ன செய்ய போகிறான்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கிராஸ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிறாரு. இந்த தருணத்தில் தான் வெற்றி போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அபிநயா திரும்ப அந்த பக்கம்தான் வரப்போகிறாங்க. அந்த தருணத்தில் கரெக்டாக பார்க்க போகிறாரு வெற்றி. சுடரோட எப்படி அபிநயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்க போகிறாரு. அப்போது இது யார் சுடருக்கும் அபிக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வெற்றி நினைக்க போகிறாரு. இதை இவகிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க போகிறாரு வெற்றி. இந்த தருணத்தில் தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு கோயிலுக்கு போக போகிறாரு அபிநயா இருக்கிற இடத்துக்கு. அங்கே போகும்போது தான் சுடர் என்ன செய்கிறான்னா வெற்றியை அங்கே கோயிலை வச்சு பார்த்துறாங்க. அந்த இடத்துல தான் சுடர் வெற்றி கிட்ட என்ன கேட்குறான்னா, கேப்டன் நீங்கள் எப்படி இங்கே கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேள்வி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும் சுடர், நீ யாரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க, நானா எங்கள் அம்மாவோட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பதில் சொல்ல போகிறான். அம்முனா யார் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க போகிறாங்க. அந்த தருணத்தில் அம்முனா என்னோட அம்மா தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பதில் சொல்ல போகிறாங்க. அம்மாவா? அம்மாவுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க, எங்கள் அம்மா பேர் அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி சுடர் சொன்னதை கேட்டதுமே வெற்றி நெகிழ்ச்சியாக போகிறாரு, ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறாரு. அப்போ சுடர் என்னோட பொண்ணு தானா, என்னோட பொண்ணுன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் நான் பழகியிருக்கேனே, சுடருக்கு உண்டான குணங்கள் எல்லாமே அப்படியே இப்போ அபியோட குணம் மாதிரி இருக்கே, அப்போது அபிநயா எந்த தப்பும் பண்ணாமல் தான் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இனியாவது வெற்றி புரிஞ்சுப்பாரா அப்படின்றதா இனி அடுத்தடுத்த எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.